Hi friends, welcome to my channel Veniprabhakar's kitchen. இன்னைக்கு ஒரு ரொம்ப டேஸ்டியான பாயாச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊன டைமில் செய்யக்கூடிய ஒரு வித்தியாசமான பாயசம். இது கேரளாவில் யூஸ்வலாக இது செய்வாங்க. கேரளாவை ஒட்டியுள்ள பகுதிகள்லையும் இது ரொம்பவே செய்வாங்க. இது நேந்திரம் பழத்தில் பண்ணுற ஒரு பாயசம். எப்படி இந்த பாயசம் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே நேந்திரம் வாழைப்பழம் தான். நேந்திரம் பழத்தில் மட்டும்தான் இது பண்ண முடியும். இதில் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு பழத்தில் நான் இன்னும் ட்ரை பண்ணது கிடையாது. இதில் நீங்கள் பண்ணணும். இதில் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கிற பழம் எடுக்கக்கூடாது. கருத்த வாழைப்பழம் தான் எடுக்கணும். கருத்த வாழைப்பழம்னா அந்த அழுகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். அதுக்குன்னு அழுகின வாழைப்பழம் எடுத்துடாதீங்க. இப்போ நம்ம 2 வாழைப்பழத்தில் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ 300 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை இப்போ பாகு காய்ச்சி எடுத்துடலாம். இந்த பாயசம் பண்ணுறதுக்கு நமக்கு தேங்காய் பால் தேவை. அதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை ஃபுல்லுமே திருவி இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்த்து இதை அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கெட்டி பாலும் அது கூட அடுத்து வரக்கூடிய அந்த தேங்காய் துருவலை திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2வது பாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாயசத்தில் நம்ம வறுத்து போடுறதுக்காக முந்திரி திராட்சை, கடைசியாக ஏலக்காய் இதில் வந்து தட்டி போட்டுடலாம். அதுக்கான ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இது போக நான் ஒரு தேங்காய் சில்லு கொஞ்சமாக தேங்காய் சில்லு அதிலேருந்து எடுத்து அதை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது நீங்கள் நெய்யில் வறுத்து போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் இந்த பாயசத்துக்கு கண்டிப்பாக பண்ணணும். நம்ம அடை பாயசம் பண்ணும்போதும் இது போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அதுக்காக இதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி இப்போ வச்சுருக்கேன். நம்ம பிறகு இதை நெய்யில் வறுத்து இதை சேர்க்கலாம். அந்த முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் வறுக்கும்போது கூடவே இதையும் போட்டு வறுத்து சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாயசம். இப்போ நமக்கு இதெல்லாம் செய்து வச்சுட்டு பாயசம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். நான் இந்த பாயசம் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இது ஆக்சுவலி ஸ்டீல் பாத்திரம். நம்ம கேரளாலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிஷ் செய்யும்போது அவங்க உருளின்னு சொல்லக்கூடிய ஒரு பாத்திரத்தில் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் நல்லா பறந்து இருக்கும், வெண்கலத்தில் உள்ள பாத்திரம். நான் இப்போ இது அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கனமான பாத்திரம் எடுக்கிறோம். இப்போ நம்ம இதில் பழத்தை போட்டு பழத்தை உரித்து போட்டதுக்கப்புறமா இதை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் போட்டு வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பழம் வந்து ஒரு நாள் முன்னாடி நான் எடுத்து செய்திருக்க வேண்டியது, ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. இவ்வளவுக்கு இதாகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ப்ரியராக நம்ம எடுக்கணும். நமக்கு பழத்தோட தோல் கருத்துச்சுன்னா சாப்பிட பிடிக்காது எல்லாருக்குமே. ஆக்சுவலி இந்த பழம் பாயசம் பண்ணுறதுக்கு இந்த தோல் கருத்த வாழைப்பழம் தான் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த நேந்திரம் பழம். நான் இது 4 நாளுக்கு முன்னாடி வாங்கி கருக்க வச்சது. அந்த பழத்தை ஒதுக்கி தனியாக பாயசம் பண்ணுறதுக்காகவே மாற்றி வச்சினேன். தோல் கறுக்கிறதுக்காக மாற்றி வச்சுருந்தது. பாருங்கள், நல்ல தோல் கறுத்து எவ்வளவு சூப்பராக உள்ளே இருக்குன்னு. ஆனால் நமக்கு இது சாப்பிட்றதுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஆனால் பாயசம் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு. இப்போ இந்த பழம் வேகிறதுக்கு தேவையான தண்ணி மட்டும் இதில் சேர்த்துட்டு இதை வேக வைக்க போகிறோம். பக்கத்துலேயே நான் அந்த வெல்லத்தை பாகு காய்ச்சறதுக்காக வச்சுருக்கிறேன். அதுவும் ஒரு சைடாட்டு நடந்துகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். வெந்தது அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா நம்ம இதை மாற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு, கரெக்டாக நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வரலாம். இந்த சர்க்கரை பாகும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் மாற்றி வச்சிடலாம். இந்த பழத்தை நம்ம ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ரஃப்பாக தான் அரைச்சி எடுக்கணும். இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ அரைச்சிட்டு வரலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த பழத்தோட பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம்.
இந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி விடுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அலசி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற பழத்து கூட உருக்கி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்க்கலாம். நான் இதை அரிக்காமல் தான் சேர்க்குறேன். ஏன்னா இங்கே கிடைக்கிற வெல்லம் வந்து நல்ல கல் ஒன்றும் இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் கல்லெல்லாம் இருக்கும். ஸோ அரித்து அதை சேர்த்துக்கோங்க. ஒரு அரிப்பு வச்சு அரித்து நல்லா சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இதை நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம். இது அடுப்பில் இருந்து வேகும்போது இந்த தண்ணியெல்லாம் வற்றி போய் நல்லா கெட்டியாகும். கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2வது பாலை ஃபஸ்ட்டு சேர்க்கணும். பால் நல்ல கெட்டியாக இருக்கும், அதை ஃபஸ்ட்டு விடக்கூடாது, அதை லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்கணும். இப்போ 2வது எடுத்த அந்த தண்ணி மாதிரி இருக்கிற அந்த பாலை இதில் சேர்த்து இப்போ இதை கொதிக்க வைக்கலாம். அது கூடவே நான் இப்போ சைட் பை சைடாக இந்த எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி பருப்பு, அந்த திராட்சை எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துடலாம். அதுக்காக நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துருக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்தோம். இதில் இப்போ 2 டீஸ்பூன், மொத்தத்திலே 4 டீஸ்பூன் நெய் தான் இதில் மொத்தமாக சேர்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காவை போட்டு வறுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2வது பிழிஞ்செடுத்த தேங்காய் பால் இதில் சேர்த்து வேக வச்சதுக்கப்புறம் இது நல்லாவே வற்றி இருக்குது. இந்த 2வது பால் வற்றினதுக்கப்புறமா இப்போ நம்ம பிழிஞ்செடுத்த பாலை இதில் சேர்க்கலாம். இது நல்ல திக்காக இருக்கும். இது அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு வேக வைக்கணும். அல்லது கம்மியாக இருந்துச்சுன்னா சிம்மிலே போட்டு வேக வச்சா போதும். இப்போ நான் கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்குது, நான் எடுத்து வச்ச பால் அவ்வளோத்தையும் சேர்த்துட்டேன். அப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் கொதிக்க விடாமல் அடிக்கடி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நான் சைட்லேயே இந்த தேங்காவை வறுத்து எடுத்துகிட்ருக்கேன். தேங்காய் கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு இதில் சேர்க்கலாம். இதுவுமே செவந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் நம்ம அந்த உலர்ந்த திராட்சையை போடுறோம். எல்லாமே தனித்தனியாக எடுத்து மாற்றிட்டு இருக்க தேவையில்லை. ஒரே பேனில் 3த்தையுமே அப்படியே வறுத்தெடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், சீக்கிரமாக நம்ம பாயசம் இப்போவே ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளாக தேங்காய் பால் எடுக்கிற வேலை மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். வேறு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக சுலபமாக ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த பாயசத்தை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம பாயசம் நல்ல தண்ணியெல்லாம் வற்றி நல்ல கரெக்டு கன்சிஸ்டன்சிக்கு மாறி இருக்குது. இது நீங்கள் இலையில் இந்த பாயசத்தை விட்டோன்னா இது தண்ணி மாதிரி வழிஞ்சு ஓடக்கூடாது, அதான் அதோட கரெக்டு பக்குவம். பாருங்கள், இப்போ நல்லாவே ரெடியாக இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, இந்த உலர்ந்த திராட்சை, அது மட்டும் இல்லை இந்த தேங்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துடலாம். இதில் இனி எக்ஸ்ட்ராவாக நெய் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நான் இதில் மொத்தத்திலே 4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்குறேன், போதும். ஏன்னா 2 வாழைப்பழம் தான் நம்ம எடுத்துருக்குறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காவை தட்டி இதில் சேர்த்துட்டோம்னா நம்மளோட சுவையான நேந்திரப்பழ பாயசம் ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.